என் தனிமையின் பாதையில் நான் தவித்திடும் வேளையில் என் தகப்பனே உமை மறவேன் நான். என் தகப்பனே உமை மறவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், உமக்கு ஈடு என்ன தருவேன் நான். உமக்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய ஊழியத்த பாதையிலும் கூட கர்த்தர் நான் கடந்து வந்த பாதைகளிலே செய்த அற்புதத்தையும் சாட்சியையும் உங்களுக்கு முன்பாய் பதிவு செய்யும்படியாய் உங்கள் முன்பாய் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே இதை அபிஷேகித்து ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் நிலைநிறுத்தி தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாராக. ஆமீன். ஹல்லேலூயா. இந்த நாளும் கூட கர்த்தர் நமக்காய் கொடுத்தது சுகத்தின் அற்புதத்தின் நாளாக நான் கருதுகிறேன். எனக்கும் கூட களினாலும் சூனியங்களினாலும் முகத்திலே பொல்லாத எரிச்சலின் ஆவிகளை திருஷ்டிகள் செய்யப்பட்டு முகவிகாரங்களைப் போல அந்த புகைக்கடங்களையும் இத்துடன் கூட நான் இணைக்கிறேன். அதில் முக விகாரமாக எரிச்சலினால் அரிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டு எரிச்சலின் கண்களோடு கூட புரளும்படியாய் செய்யப்பட்ட திருஷ்டிகளிலே. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக அவருடைய நாமத்தை அறிந்த அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அவர் பரிபூர்ண சுகமளிக்கிறார் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவருடைய தழும்புகளாலும் இரத்தத்தினாலும் நாமத்தினாலும் அற்புத அடையாளங்களினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் என்னை நிரப்பி மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பொல்லாங்கனுடைய கிரியைகளிலிருந்து, பிசாசின் கிரியையிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக அப்படிப்பட்ட போராட்டத்திலும் பிரச்சனையிலும் பாடுகளுக்கும் மத்தியிலே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் எனக்கு சாட்சியின் ஊழியத்தையும் கொடுத்தபடியினால் என் தேவாதி தேவனை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். என்னை பாதாளத்தின் குகையிலிருந்து தாவீதை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்ற வாக்குத்தத்தத்திற்கேக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை முன்குறித்தார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் என்னை இம்மட்டும் நடத்தினார். யெகோவா ஈராக, ஆம், எல்லாம் பார்த்து கொண்டார். யெகோவா மெக்காதீசாய் என்னை பரிசுத்தப்படுத்தினார். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அவர் யெகோவா ரோஹி, எனக்கு சுகமளிக்கிற கர்த்தராயிருந்தார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான எனதருமை என் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உனக்கும் பாடுகளில் கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? மந்திரமா, பில்லியா, சூனியமா, கட்டுக்களா, குடும்பத்தாரிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டாயா, ஒதுக்கப்பட்டாயா? இன்றைக்கும் ரட்சிப்பு இன்றி காணப்படுகிறாயா? இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவிக்கும்படி அவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் சித்தம் கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். ஆகவே இந்த சாட்சியை பதிவு பண்ண கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், உன் செவிக்கு தொனிக்க பண்ணியிருக்கிறார். இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம், தேவ சித்தம். இந்த சத்தத்திற்கு, சத்தியத்திற்கு நீங்கள் உள்வாங்கும் போது உங்களுக்குள் இன்றைக்கு காணப்படுகிற சகல பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் கட்டுகளுக்கும் உங்களை விடுவித்து உங்கள் இல்லாமைகளை அவர் நிறைவாக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவருடைய பண்ணையின் வேலையாளாய் காத்து ஆசீர்வதிப்பார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். மீகா 7:15 படியாக உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னோடு எதிர்த்து நிற்பது இல்லை என்று உன்னோடு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். யாத்திராகமம் 34:10 படியாக அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஜோஷுவா 1:5 படியாக அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை என்றும் கைவிடவில்லை. ஆகவே என்னுடைய தேவன் இன்றைக்கு பூமியில் மாம்சமான யாவருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆகவே அவர்தாமே அவர் கிருபையின் கரத்தினால் ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். இந்த நாள் அற்புதத்தினால் அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Praise God.